போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பிக் அகாடமி சார்பாக மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடப்பு நிகழ்வு மார்ச் மாதத்துக்கான 9-10க்கான நடப்பு நிகழ்வு வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவிலே வந்து முதல் முறையாக வந்து நதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் வந்து அமைச்சிருக்காங்க. அது எங்க வந்து அடிக்கல் நாட்டப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்தியாவிலே முதல் முறையாக நதிக்கு வந்து கலங்கரை விளக்கம் அமைத்துள்ள அடிக்கல் நாட்டப்பட்டது எங்கன்னா அஸ்ஸாம். ஓகேங்களா, இது யார் நாட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய துறைமுகங்கள் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சர் வந்து சர்பானந்த சோனாவால் அடிக்கல் வந்து நாட்டினார்கள். ஓகேங்களா, அப்புறம் பாருங்க மத்திய துறைமுகங்கள் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சர் யாருன்னா சர்பானந்த சோனாவால் என்பவர்களால் வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க. ஓகேங்களா, அசாம்ல அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84 கோடி செலவுல வந்து கிட்டத்தட்ட 4 இடத்துல வந்து நதி கலங்கரை விளக்கம் வந்து தயார் செஞ்சிருக்காங்க. அந்த 4 இடங்கள் வந்து பார்க்கலாம் வாங்க. 4 இடம் பார்த்தீங்கன்னா திப்ருகர் என்ற மாவட்டத்தில் வந்து போகி பீல் என்ற இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க. நாகோன் மாவட்டத்தில் வந்து சீகாட் என்ற இடத்துல வந்து நடிச்சிருக்காங்க. கப்ரூப் என்பது வந்து பாண்டூர் என்ற இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க. அதனால பிஸ்வநாத் என்ற மாவட்டத்தில் வந்து பிஸ்வநாத் காட் என்று அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. பெண்கள் மேம்பாட்டிற்காக சமூக வங்கி கடன் திட்டத்தை எந்த வங்கி தொடங்கப்பட்டுள்ளது? SBI தாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பெண்களுக்காக மேம்பாட்டிற்காக சமூக வங்கி கடன் திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ யார் வந்து அதனுடைய தலைவர் SBI தலைவர் பார்த்தீங்கன்னா CS ஷெட்டி. ஓகேங்களா, ஷெட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ யார் தலைவர்னா CS ஷெட்டின்னு சொல்லிட்டு சொல்றேன். SBI வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1955 ஜூலை 1. அதனுடைய தலைமையகம் மும்பையில் இருக்கு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2வது கொஸ்டின் பார்த்து பாருங்க. பெண்கள் மேம்பாட்டிற்கான சமூக வங்கி கடன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து TNPSC வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா சமூக மேம்பாட்டிற்காக சமூக வங்கி கடன் வந்து எதற்காக யாருக்காக ஒதுக்குனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, SBI வந்து ஒதுக்குனாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனா பெண்களுக்கா முதியோர்களுக்கா யாருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா பெண்கள் தான். ஓகேங்களா, பெண்களுக்காக மட்டும்தான் இந்த சமூக வங்கி கடன் வந்து திட்டத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MSME இந்த 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிறு குறு நிறுவனங்களுக்காக பதிவு செய்வதற்காக தொடங்கப்பட்டுள்ள தளம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா உதயம் என்ற தளம் தான் வந்து அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும்தான் 61 லட்சத்துக்கு மேல் வந்து பதிவு செய்திருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, KG ஜார்ஜ் சமீபத்தில் வந்து காலமாயிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர்கள். ஓகேங்களா, அவங்க பாத்தீங்கன்னா வீர் சக்ரா விருது வந்து பெற்றவர். ஓகேங்களா, இது ஏன் வீர் சக்ரா விருதுனா வீர தீர செயல்களுக்காக வந்து ராணுவத்தில் வந்து மிக சிறந்த பணியாற்றலுக்காக வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சர்வதேச மகளிர் தினம் பாத்தீங்கன்னா மார்ச் 8. ஓகேங்களா, சர்வதேச மகளிர் தினம் வந்து மார்ச் 8. எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1991 முதல் முறையாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய மகளிர் ஆணையம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1992. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவில் வந்து லக்ஷ்யா சென். ஓகேங்களா, லக்ஷ்யா சென் தான் எத்தனையாவது இடம் பெற்றுள்ளாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2வது இடம் வந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா வினய் ஈ. ஓகேங்களா, வினய் ஈன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, இது நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா சீனாவில் நடைபெற்றிருக்கு. பார்மிங்ஹாம் நகர். ஓகேங்களா, பார்மிங்ஹாம் என்ற நகர் வந்து நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பை வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா, இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து வந்து 2 இடத்துல சேர்ந்து நடத்திருக்காங்க. T20 உலகக்கோப்பை வந்து 2026 நடைபெற்றிருக்கு. யார் யாருக்கு நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும். ஓகேங்களா, நியூசிலாந்துக்கும் வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா, இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கு 2 நாட்டுக்கு நடைபெற்றிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வெற்றி பெற்றுச்சு. ஓகேங்களா, எத்தனை ரன் வித்தியாசம்னா 96 ரன் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து எங்க வந்து நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மோடி ஸ்டேடியத்தில் தான் வந்து நடைபெற்றுச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த T20 உலகக்கோப்பையில் வந்து 2024லையும் 2026லையும் 2 முறை வந்து T20 உலகக்கோப்பை வந்து கிரிக்கெட்ல வந்து இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கு. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த T20 உலகக்கோப்பை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2007ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க 2007 வந்து அப்போ கேப்டனா யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2007 வந்து MS தோனியின் தலைமையில் தான் வந்து இந்த T20 உலகக்கோப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த 9வது முறையாக வந்து 2024 நடைபெற்றுச்சு. அங்கே யாருன்னா ரோஹித் சர்மாவின் தலைமையில் வந்து அந்த T20 உலகக்கோப்பை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஓகேங்களா? நமக்கு எப்போ T20 கோப்பையில் வின் பண்றாங்களோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? யார் தலைமையில் வந்து நின்னாங்க, யார் வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் ரிங் மெட்ரோ ரயில் பாதை எங்க அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில தான் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? முதலா வந்து ரிங் மெட்ரோ ரயில் எங்க அமைக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெல்லியில தான் வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஈரான் புதிய தலைமை மதகுருவா வந்து யார் வந்து செலக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோகன்தா கமனேனி. ஓகேங்களா? மோகன்தா கமனேனின்னு சொல்றாங்க. இவங்க யாருன்னா தன்னுடைய தந்தை இறப்பிற்கு பின்பு, ஓகேங்களா, அவர் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல்லா அலி கமேனி. ஓகேங்களா? அப்துல்லா அலி கமேனி இறப்பிற்கு தான் அவருடைய மகன் வந்து மோகன்தா கமேனி வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஈரானுடைய புதிய வந்து தலைமை மதகுரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லிமிட்சே. ஓகேங்களா? லிமிட்சே வந்து 2026 வந்து பார்த்தீங்கன்னா 2வது முறையாக ராணுவ கூட்டு பயிற்சி நடைபெற்றிருக்கு. எப்போ நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 9, 2026 வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? அது எங்க நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11வது ராணுவ கூட்டு பயிற்சியா வந்து இந்த லிமிட்ஸ்ல வந்து நடைபெற்றிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சிசல்ஸ்க்கும் நடைபெற்று. ஓகேங்களா? சிசல்ஸ்க்கு வந்து நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கங்கா என்ற தொடங்கப்பட்டிருக்காங்க. அது எந்த மாநிலத்துன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த ப்ராஜெக்ட் கங்கா வந்து தொடங்கியிருக்காங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற, ஓகேங்களா, கிராமப்புற வீடுகளுக்கு அதிவேக இணையதள வசதிகளை கொண்டு வருவதற்காக 20 லட்சம், ஓகேங்களா, 20 லட்சம் வீடுகளுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் கங்கான்றது வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூபியில வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய நோக்கமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து இணையதள வசதி வந்து நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் வீடுகளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தான். ஓகேங்களா? அப்போ புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதில் எந்த மாநிலம் வந்து முதலிடம் வருது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் 93.46% வந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. காவல் நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள் இது பார்த்தீங்கன்னா எங்கெங்க வந்து அது வந்து புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்திலையும் நீதிமன்றத்திலையும் சிறைச்சாலை மற்றும் தடவியல் மற்றும் வழக்கு தொடர்பான ஆகியவற்றுக்கு வந்து இடையிலான வந்து தடையற்ற வந்து ஒரு ஒருங்கிணைப்பு வந்து செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2027 ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இந்தியாவில் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது எங்கேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத் இடையிலான இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2027 ஆண்டுகள் வந்து பயன்பாட்டிற்கு வந்து வரும். ஓகேங்களா? 2027 வந்து பயன்பாட்டில் வந்து வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா தனது சொந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக அதிவேக ரயில்களை உருவாக்குவதில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை வந்து எட்டியுள்ளது என்று சொல்லிட்டு ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் என்றவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. சிறப்பு வினாக்கள் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் எங்கெங்க என்னென்ன ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் முறையா வந்து இசைச்சாலை, ஓகேங்களா, முதல் இசைச்சாலை வந்து எங்க அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை வந்து கடற்கரை சாலை தான் வந்து இசைச்சாலை மியூசிக் தான் வந்து அமைச்சு வந்து அந்த சாலை வரமா பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து தயார் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக வந்து தனக்கென வந்து ஒரு தனி செயற்கை நுண்ணறிவு மையத்தை வந்து உருவாக்கிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் எது வருதோ அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்தியாவிலே முதல் முறையாக தனக்கென ஒரு தனி செயற்கை நுண்ணறிவு மையத்தை உருவாக்கியது தமிழ்நாடு. ஓகேங்களா? நாட்டிலே வந்து முதல் முறையாக வந்து கடல் நடுவே மீன் பண்ணை திட்டத்தை அமைத்துள்ளது தீவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு. ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவு. இந்தியாவிலே முதல் முறையாக வந்து பட்டாம்பூச்சி சரணாலயத்தை வந்து உருவாக்கிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தை வந்து
கண்ணூர்ல தான் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியாவிலே முதல் முறையா வந்து பட்டாம்பூச்சி சரணாலயம் உருவாக்கிய மாநிலம் வந்து கேரளா கண்ணூர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவிலே முதல்ல வந்து ஆழ்கடல் துறைமுகம் வந்து எங்க வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழிஞ்சம். ஓகேங்களா, இந்தியாவிலே முதல் முறையா வந்து ஆழ்கடல் துறைமுகம் எங்கன்னா விழிஞ்சம் துறைமுகம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழிஞ்சம் வந்து கேரளா மாநிலத்தில் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவிலே வந்து குடிசை பகுதி இல்லாத நகரப்புறம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சூரத் தான். ஓகேங்களா, முதல்ல வந்து இந்தியாவிலே வந்து குடிசை இல்லாத நகரப்புறம் வந்து சூரத். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் முறையாக மாநிலத்திற்கு வந்து ஒரு நுண்ணுயிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவிலே முதலா வந்து ஒரு மாநிலத்துக்கான நுண்ணுயிர் பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் தான். ஓகேங்களா, கேரளா மாநிலம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு நுண்ணுயிரை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாநிலத்தினுடைய இது பேர் பாத்தீங்கன்னா பெசிலஸ். அந்த நுண்ணுயிர் பேர் பாருங்க பெசிலஸ் சப்டிலிஸ். ஓகே, சப்டிலிஸ் சொல்றாங்க. ஓகே, பெசிலஸ் சப்டிலிஸ்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பண்ணா CISF. ஓகேங்களா, CISFனா மத்திய தொழில் பாதுகாப்பு படை தினம் என்னைக்கு கொண்டாடப்படுறாங்க பாத்தீங்கன்னா மார்ச் 10. ஓகேங்களா, CISF பாத்தீங்கன்னா எங்கன்னு சொல்லிட்டா மார்ச் 10ஆம் தேதி வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை தினம் வந்து கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 1969 முதல் வந்து செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. இதனுடைய தலைமையகம் பாத்தீங்கன்னா டெல்லி. ஓகேங்களா, இதோட வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிச்சிருச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கொஸ்டின் தான் இருக்குமே. அந்த 10-15 கொஸ்டின்லேயே வந்து முக்கியமான வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மட்டும் தான் நம்ம வந்து எல்லாமே எடுத்திருக்கு. நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நான் வந்து நடப்பணிகள் வந்து அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A. ஓகேங்களா, குரூப் 1 வரை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.